அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய வேட்பாளர்களில் புதுமுகங்கள் நிறைய இருந்தாலும் ஏற்கனவே எம்எல்ஏவா இருப்பவங்க தொகுதி மாறல. அதே போல அமைச்சர்களும் பெரும்பாலும் தொகுதி மாறல. ஆனால் திமுகவில் முக்கியமான அமைச்சராக கருதப்பட்ட முன்னாள் அமைச்சர் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் தொகுதியிலிருந்து கோவை தெற்கு தொகுதிக்கு மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறியிருக்காரு. ஒரு மாவட்டத்துக்குள்ள தொகுதி மாறுவது இயல்பு தான். ஆனால் மாவட்டம் விட்டு மாவட்டம் செந்தில் பாலாஜி மாறியதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் நாங்கள் தான் காரணம். எங்களுடைய தளபதி விஜய் பயந்து எங்களுடைய கரூர் பிரச்சனைக்கு பிறகு அவர் தொகுதி மாறியிருக்காரு என்று தாவேக்காவோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்களே கரூரை விட்டுட்டு கோயம்புத்தூர் ஓட்டாரு. ஏன் 41 கொலையா பண்ணவங்க கரூர் செந்தில் பாலாஜி தான் மக்கள் நம்புறாங்க, கரூர் மக்கள் நம்புறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் பிரச்சனையால தான் தொகுதி மாறினார் என்று ஆதவர்ஜுனா சொல்வது முழுமையான உண்மை. அது மறுக்கவே முடியாது. ஆனா கரூர் நடந்த விஜய் பிரச்சனை காரணம் இல்ல, கரூர் நடந்த இன்னொரு பிரச்சனை காரணம். அது என்ன பிரச்சனை, ஏன் தொகுதி மாறினாரு அப்படிங்கறதா இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கரூர் தொகுதியிலிருந்து கோவை தெற்கு தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் மாறியதற்கு எங்களுடைய தளபதி விஜயனுடைய பவர் தான் காரணம், பக்கா மாசு தான் காரணம், நாங்க கொடுத்த அழுத்தம் தான் காரணம். கரூர்ல அவர் கரூர் சம்பவத்துக்கு காரணமா இருந்ததுனால பயந்து போய் கோவை தெற்குக்கு ஓடி போயிட்டாரு அப்படின்னு ஆதவ் அர்ஜுனாவும் தாவேக்கோட தொண்டர்களும் பேசுறாங்க. கரூர் விவகாரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். விஜயினுடைய காலதாமதம், விஜயினுடைய அலட்சியம், விஜயினுடைய மாஸ் மென்டாலிட்டி, கிரவுடு உள்ள வரணும், பெரியாள தன்னை காட்டணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மனப்பான்மை மட்டும்தான். அது இன்னைக்கு சிபிஐ விசாரணை இருக்கு, நம்ம தொடர்ச்சி அதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இதனால தான் செந்தில் பாலாஜி கரூர் விட்டு ஓடி போயிட்டாரு, கரூரில் நிற்கல என்று சொல்வது அப்பட்டமான பொய். கரூரை விட்டு நான் போகவே மாட்டேன், கரூர் என் உயிருள்ள வரை கரூர் மக்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன், கரூருக்காக நான் என்னவும் செய்வேன் என்று 2021 கடைசி தேர்தல் பரப்புரையில் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க. அப்படிப்பட்ட உயிருள்ள வரை கரூர் மக்களுக்காக நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொன்னவர், கரூருக்கு தான் இருக்க போறேன்னு சொன்னவர் ஏன் தொகுதி மாறணும்? 1995 காலகட்டத்தில் அவர் அரசியலுக்கு வராரு. ஆனால் 2006 தான் நேரடியாக சட்டமன்ற களத்தில் போட்டி போடுறாரு. முதலாக அவர் தேர்தல் அரசியலை பங்கெடுத்த களமே கரூர் தான். அப்படிப்பட்ட கரூரை விட்டு ஏன் போகணும்? 2006 கரூர்ல தான் செந்தில் பாலாஜி அவர்கள் வெல்றாங்க. 2011 கரூர் தான் வென்று அமைச்சராகிறார் முதல் முறையாக. அதே போல 2016 தான் அவர் அரவக்குறிச்சிக்கு மாறுறாரு. 2019 இடைத்தேர்தலையும் அரவக்குறிச்சி நின்று வெல்றாரு. அப்புறம் 2 முறை கரூர்ல வென்றுக்காரு, திருப்பி 2 முறை அரவக்குறிச்சியில், மீண்டும் 3வது முறை கரூர்ல 2021 வெல்றாரு. அப்படி வெல்லும் போதும் நான் இந்த கரூர் தொகுதி விட்டு போக மாட்டேன், கரூர் மக்களுக்கு நான் உயிருள்ள வரை இருப்பேன். அந்த வீடியோ போட்டு காட்டு. அயராத உழைப்பு வெற்றியை உருவாக்கி தாருங்கள், என் வாழ்நாளை கரூர் தொகுதி மக்களுக்கு அர்ப்பணித்து நன்றி உணர்வோடு பணியாற்றுவேன் என்ற உறுதியை சொல்லி, நன்றி என்பது வெறும் வார்த்தையாக அல்லாது வாழ்வின் செயலாக இருக்கும் என்ற உறுதியை சொல்லி வாக்களிப்பீர். இப்படி உயிருள்ள வரை இருப்பேன்னு சொன்ன செந்தில் பாலாஜி அவர்கள் இப்பொழுது தேர்தல் பரப்புரை என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சி தலைமை எடுத்த முடிவினால கோவை மாவட்டத்துக்கு நான் போயிருக்கேன். ஏற்கனவே அரவக்குறிச்சியில் நிற்க சொன்னாங்க, நின்னேன். அதாவது அரவக்குறிச்சியில் அதிமுக நிற்க சொல்லிச்சு. இப்போ உள்ள தலைமை திமுக தலைமை. ஆனால் அது கூட அவர் சொன்னார், அப்போ அரவக்குறிச்சி நிற்க சொன்னாங்க, நின்னேன். இப்போ நான் கோவைக்கு போக சொன்னாங்க, போகண்டாரு. அரவக்குறிச்சியில் நிற்க சொன்னது அதிமுக தலைமை, கோவையில் நிற்க சொன்னது திமுக தலைமை. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா தலைமையும் ஒரே தலைமை தான் போல இருக்கு. ஏன்னா எந்த கட்சியில் இருக்குன்னு குழப்பம் அப்படி இருக்கிறதுனால அடிக்கடி திமுக, திமுக டு மதிமுக, மதிமுக டு அதிமுக, அதிமுக டு திருப்பி அமமுக, அமமுக டு திருப்பி திமுகங்கிறனால குழம்பி அரவக்குறிச்சிக்கு மாற சொன்னது எந்த தலைமை, கோவைக்கு மாற சொன்னது எந்த தலைமைன்னு தெரியாம அன்னைக்கு கட்சி தலைமை அரவக்குறிச்சிக்கு போக சொல்லிச்சு, இன்னைக்கு கோவைக்கு போக சொல்லிச்சுன்னு சொல்லி சொல்றாரு. பொதுவா ஊடகங்களில் பேசப்படுற செய்தி என்னன்னா, கோவை அதிமுகவுடைய கோட்டையாக இருக்கிறது. 2021 சரி, 2016 சரி, 2014 9 தொகுதியில், 2021 10 தொகுதிகளையும் அதிமுக வென்றுச்சு. அதிமுக கோட்டையாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்குள்ள திமுகவால் வெல்ல முடியல. அதனால தான் செந்தில் பாலாஜியை அனுப்பி சுதந்திரப்படுத்த வர்ற ஹம்சாலி மசாரி மாதிரி ஒரு ஆளை உள்ள அனுப்பி அந்த கோட்டையை தகர்க்கறதுக்காக, அதிமுக கோட்டைக்குள்ள பெரிய ஓட்டையை போடுறதுக்காக தான் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூருக்குள்ள போயிருக்காரியா, இப்போ ஓட்டையை போடுவாருன்னு சொல்லி ஊடகங்களில் பேசினாலும் கரூர் தொகுதி
3 முறை வென்ற தொகுதி. உயிருள்ளவரை கரூர் இருப்பேன்னு சொன்ன செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக கோவை தெற்குக்கு போகணும்? மாவட்டம் விட்டு மாவட்டம் போகணும்னா கரூர் தொகுதியில் நின்றால் தோற்று போவீர்கள் என்று செய்தி வந்திருக்கிறது. ஏன் தோற்று போகணும்? தமிழ்நாட்டிலேயே எங்கேயுமே இல்லாத அளவிற்கு ஆற்றுமணல் கொள்ளை நடக்கிற ஒரே ஊர் கரூர் மட்டும்தான். இந்த ஆத்துமணல் கொள்ளைக்கு மூல காரணமாக பின்னணியில் இருப்பது செந்தில் பாலாஜி என்று பேசப்படுகிறது. இப்படி ஆற்றுமணல் கொள்ளையை தடுத்த காவல்துறை அதிகாரிகள், செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒத்துழைக்க மறுத்த காவல்துறை அதிகாரிகள் 10 ஆய்வாளர்கள் இதுவரைக்கும் அரியலூருக்கு, புதுக்கோட்டைக்கு, திருச்சிக்கு என்று மாற்றப்பட்டிருக்காங்க. கரூர்ல இருந்து அரியலூருக்கு மட்டும் 10 இன்ஸ்பெக்டர் மாற்றப்பட்டிருக்காங்க. ஒரு பெண் ஆய்வாளர் செந்தில் பாலாஜியுடைய இந்த பணிகளுக்கு ஒத்து வராம, அவருக்கு உடன்படாம இருந்ததற்காக ஒரு பெண் ஆய்வாளர் குற்ற ஆவண காப்பகம் இருக்கு இல்லையா, அதுக்கு தூக்கி அடிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல திருச்சியில் இருந்த ஒரு அதிகாரி செந்தில் பாலாஜியுடைய ஆட்களை ஆத்துமணல் கொள்ளை அடிச்சாங்கன்னு சொல்லி பிடிச்சு வண்டியை மறிச்சு போட்டதுக்கு எஃப்ஐஆர் போட்டதற்காக ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு அதிகாரியை தூக்கி சிபிசிஐடிக்கு தூக்கி போட்டிருக்காரு செந்தில் பாலாஜி. அப்ப தன்னை எதிர்க்கக்கூடிய, தனக்கு ஒத்துழைக்காத, தனக்கு தன் ஆட்களை பிடிக்கக்கூடிய, இல்லை தன் ஆத்துமணல் கொள்ளையை தடுக்கக்கூடிய அதிகாரிகள், அது தாசில்தாராக இருக்கட்டும், ஆய்வாளராக இருக்கட்டும், டிஏஜியா இருக்கட்டும், எஸ்பியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கரூரை விட்டு வெளியேற்றிய, கரூரை விட்டு டிரான்ஸ்பர் போட்ட, இல்லை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட, இல்லை வேறு துறைக்கு மாற்றப்பட்ட அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர். அப்போ கரூரையே தன் கோட்டையாக வைத்துக் கொள்ளணும். ஒரு 10 இன்ஸ்பெக்டரை மாத்துறாரு, டிஏஜியை மாத்துறாரு, பல எஸ்ஐக்களை மாத்துறாரு அப்படின்னா, அப்போ கரூருக்குள்ள அவர் அரசியல் பண்ணணும் விரும்பி தானே மாத்துறாரு. கரூருக்குள்ள அரசியல் பண்ணு சொல்லி அதிகாரிகளாக மாத்திர ஒருத்தர் எது கோவை தெற்குக்கு போகணும்? சில பேர் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். நான் கரூர்ல இல்ல, கோயம்புத்தூர் போயிட்டேன் அப்படின்ட்டு. 2.5 கலந்து உலகத்திற்கு அடையாளம் காட்டிய கரூர் மக்கள் என்னை இந்த அளவிற்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள், எப்பொழுதும் இருப்பார்கள். நானும் கரூர் மக்களோடு 2.5 கலந்திருக்கின்றேன். கரூரும் கோவையும் 2 கண்களைப் போல 2 மாவட்டத்திற்குமான வளர்ச்சி திட்டங்களை முதலமைச்சரிடத்திலே கேட்டு பெற்று செயல்படுத்தக்கூடிய ஒரு தொண்டனாக, உங்களுடைய சகோதரனாக இருந்து கடந்த ஓராண்டுக்கு முன்பு கரூர்ல ஆற்றுமணல் கொள்ளையை தடுத்த, அதாவது இப்போ நீங்க கரூரை பொறுத்த வரைக்கும் ஆத்துக்குள்ள மண் அள்ளுறது கிடையாது, பட்டா லேண்ட்ல மண் அள்ளிக்கிறாங்க. பட்டா லேண்ட்ல மண் அள்ளுறதாக சொல்லிட்டு அங்க பட்டா லேண்டை தாண்டி அரசுடைய புறம்போக்கு நிலத்தையும் மண் அள்ளப்படுது. அப்படி இப்படி பட்டா லேண்ட்ல மணலை கொள்ளையடித்த வெங்கடேஷ் என்பவரை தட்டி கேட்டதற்காக, வாங்கல் வெங்கடேஷ் என்பவரை தட்டி கேட்டதற்காக மணிவாசகம் என்கிற நபர் வெட்டி கொலை செய்யப்படுறாரு. இந்த வாங்கல் வெங்கடேஷ் யாருன்னா திமுகவில் ஒரு பொறுப்பாளர், செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிக மிக நெருக்கம். செந்தில் பாலாஜி அவர்களும் இவரோடும் எடுத்துக்கொள்ளப்பட்ட புகைப்படம் அந்த நேரத்தில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட அதை எடுத்து ஒரு ட்வீட்டாக போட்டிருந்தார். அப்போ அந்த மணிவாசம் அவர்களை வெற்றி கொண்ட வாங்கல் பிரச்சனையை ஆத்துமணல் கொள்ளை பிரச்சனையா மாத்தாம தனக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை வைத்து நிலப்பிரச்சனையாக மாற்றி முடிச்சவர் செந்தில் பாலாஜி. இது அந்த பகுதி மக்கள்கிட்ட மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கியது. அதே போல இன்றைக்கு அதிமுக வேட்பாளராக களம் காணுகிற முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த ஆத்துமணல் கொள்ளை தடுக்க போறாரு. தடுக்க போன அவர் மேலேயே வழக்க போட்டு அவரு அந்த வழக்கில் பெயில் எடுத்தா தான் கரூருக்குள்ள நுழைய முடிகிற அளவுக்கு அவரை காவல்துறை வைத்து அழுத்தம் கொடுக்க வைத்தவரும் செந்தில் பாலாஜி என்று சொல்லப்படுகிறது. இப்படி இந்த ஆத்துமணல் கொள்ளை கரூர்ல மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்திருக்கிறது. ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்துக்கு தளபதி ஸ்டாலின் வந்தா 11 மணிக்கு கையெழுத்து போட்டா 11:05 ஆத்துக்குள்ள போய் மண்ணல்லுங்க, யாராவது தடுத்தா அந்த அதிகாரி அங்க இருக்க மாட்டான்னு சொல்லித்தான் ஓட்டு கேட்டு மக்கள்கிட்ட வர்றாரு. அப்ப ஆத்துமணல் கொள்ளையை பண்ணுவேன்னு சொல்லி வெளிப்படையாக பேசினார். இதை நான் பேசியிருக்காக என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு இன்னும் கரூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அப்போ தனக்கு வேண்டப்பட்ட ஆட்களை மட்டும் வச்சுக்கிட்டு தனக்கு வேண்டப்படாத எல்லா அதிகாரிகளையும் மிரட்டுவது. அதே போல அதிமுக காரங்க தொடர்ச்சியா கரூர்ல தொடர்ச்சியா கைது செய்யப்பட்டிருக்காங்க. பல்வேறு வழக்குகள், அதாவது பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போன பிறகு அவங்க குடும்பத்தாரை மிரட்டி ஒன்று திமுக வந்து சேர சொல்லுங்க, இல்லை அதிமுக வெளியேற சொல்லுங்க, இல்லைன்னா சிறையில் வச்சு குண்டாஸ் போட்டுருவேன் என்று அவர்களை மிரட்டுவது. இப்படி பல கட்டமாக பண்ணது எதுக்காக? கரூருக்குள்ள அரசியல் பண்ண. இவ்வளவும் பண்ணியும் கரூரை விட்டு ஏன் கோவை தெற்குக்கு போகணும்? கரூரை தன் கோட்டையாக மாற்ற, தன் செல்வாக்கை காட்ட செந்தில் பாலாஜி அவர்களை அதிகாரிகளை மாற்றுவது மட்டுமல்ல, இந்த ஆற்றுமணல் கொள்ளைகளை ஊக்குவிப்பது மட்டுமல்ல, கரூருக்கு தமிழ்நாட்டினுடைய இசை அடையாளம் இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக வராங்க. ஒரு 2025 மே மாதம் நினைக்கிறேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அப்போ அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த வழியாக நான் போனேன்.
மே 1ஆம் தேதி 2025 மே 1 அந்த ரேஞ்சில் தான் நடந்துச்சு. அப்போ கரூருக்கு இளையராஜா வந்துடுறாரு. இப்போதுமே இளையராஜாவோட நிகழ்ச்சியில் எல்லா அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வாங்க. அந்த அடிப்படையில் முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் அப்போ தான் சிறையிலேருந்து வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்து இவரும் கலந்து கொள்றாரு. கலந்து கொண்டு கவிதையெல்லாம் பாடினார். இளையராஜா எப்படி தூங்க வைப்பார், எப்படி தாலாட்ட வைப்பார் அப்படின்னு கவிதையெல்லாம் பாடினார். அது முக்கியம் இல்லை. செந்தில் பாலாஜியுடைய பொலிட்டிக்கல் பிஏ ஒருத்தர் இருக்கார். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த நிகழ்ச்சியில் ஒரு 10 பாடல்களை எழுதி கரூர் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்கய்யா, இந்த பாட்டை நீங்கள் பாடணும்னு சொல்லி மரியாதைக்குரிய இசைஞானி இளையராஜா கொண்டு போய் கொடுக்குறாரு. இது கரூர் மக்களுக்கு பிடிச்ச பாட்டு கிடையாது, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பிடிச்ச பாட்டுங்கிறது இளையராஜாவுக்கு தெரியாது. இளையராஜாவை யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, அவர் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தரை செந்தில் பாலாஜி தன்னுடைய பொலிட்டிக்கல் பிஏ சந்திரசேகர் மூலமாக அந்த பாட்டை கொண்டு போய் கொடுக்க வைக்கிறாரு. பாட்டையும் கொடுத்துட்றாங்க. அதில் முதல் பாட்டு என்ன பாட்டு தெரியுமில்ல, விஜயகாந்தோடைய ஃபேமஸான பாட்டு, நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்கள் தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்க குடம், நீ சிங்கக்குட்டி தங்க கட்டி தனுதா 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 அப்படின்னு இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது இளையராஜா வந்து அவர் பாட்டில் பாட்டை பாடி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி பார்த்தா நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம்னே செந்தில் பாலாஜி போட்டோ வந்துருச்சு எல்இடியில். இவர் இளையராஜாவுக்கே தெரியாது. திரும்பி பார்த்து அவர் பார்க்கும்போது டிஸ்டர்ப் ஆகிட்டாப்ல ஆள். இனி அந்த பாட்டை போட்டு வச்சுருக்காங்க. அவர் அரசியலாகவும் அந்த கட்சிக்கு இது இல்லை. அவர் வந்து ஒரு காமனான மேனு, ஒரு வேற ஒரு ஐடியாலஜி உள்ள ஒரு ஆள். ஐடியாலஜியாவும் ஒரு திமுகவை ஆதரிக்க மாட்டார், செந்தில் பாலாஜி ஆதரிக்க மாட்டார். அமைச்சருங்க போல எல்லா அமைச்சரும் அவர் மீது மதிப்பு மாதிரியாக வச்சுருப்பாங்க, பார்க்குறாரு. ஆனால் செந்தில் பாலாஜி போட்ட உடனே கடுப்பாயிட்டாப்ல. அதுக்கு அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷனே அந்த காணொலி காட்சியை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே மாறிடுச்சு அந்த நிகழ்ச்சியே, அப்படியே வேற மாதிரி மாறுது. அதுக்கப்புறம் அப்படி இளையராஜாவுக்கே விபூதி அடித்தவர் தான் நம்ம செந்தில் பாலாஜி. இசைஞானிக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற முதலமைச்சர்கள் சார்பாகவும் நாம் அனைவர் சார்பாகவும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இசைக்கு ஒரு உருவம் இருந்தால் அது இளையராஜா. இந்த பொலிட்டிக்கல் பிஏ சந்திரசேகரன் இளையராஜாவுக்கு மட்டும் விபூதி அடிக்கல, கரூரில் கூடிய பல தொழில் அதிபர்களுக்கு, இந்த கனிமவள கொள்ளையர்களுக்கு பல பேருக்கு விபூதி அடிச்சு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தெரியாமலேயே செந்தில் பாலாஜி பேரை பயன்படுத்தியும் சந்திரசேகரன் அவர் வந்து தனி ரூட் எடுத்து அவர் வந்து ஒரு பல வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு சரியாக கமிஷன் போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, அவருக்கு சரியாக கமிஷன் போகலைன்னா என்ன வேலையும் செந்தில் பாலாஜி சொல்லி அவர்கிட்ட போட்டு கொடுத்து, அண்ணே இவன் நமக்கு எதிராக இருக்கானே, நமக்கு ஒத்துழைக்கலண்ணே, இவன் வேறு மாதிரி இருக்குண்ணே அப்படின்னு போட்டு கொடுத்து சோழியை முடிக்கல சந்திரசேகரன் கில்லாடி. இப்படி சந்திரசேகரன் அண்ட் கோ, செந்தில் பாலாஜி அண்ட் கோ, அவருடைய தம்பியோட வகைராக்கள் எல்லாம் பண்ண சேட்டையில் ஒட்டுமொத்தமான கரூர் மக்களும் வெந்து நொந்து போயிருக்காங்க. கரூரை விட்டு தான் வெளியேறுவோங்கிறது செந்தில் பாலாஜி கடைசி வரைக்கும் தெரியாது. ஏன் சொல்கிறோம்னா, பொங்கலுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பொங்கல் பரிசாக தொகுதியில் கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு சட்டி கொடுக்குறாரு. நெல் போட்டு, அதாவது அந்த அந்த பாத்திரத்துக்குள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு, ஒரு அரிசி, அப்புறம் வந்து பொங்கல் வைக்கக்கூடிய சர்க்கரை, அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரை கிரைப்ஸு, அப்புறம் உள்ள திராட்சைகள், அப்புறம் பாதாம் பிஸ்தா, இது எல்லாம் போட்டு பொங்கல் வைக்க தேவையான எல்லாத்தையும் கொடுத்து ஒரு சட்டி நல்ல ஒரு 1000 ரூபா 1500 ரூபா ஒருத்துள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்து எல்லா மக்களும் கொடுக்குறாரு. அப்போ தான் கரூருக்குள்ளே நிற்க போகிறேன் என்பதில் உறுதியாக பொங்கல் வரைக்கும் இருந்தார். பொங்கலுக்கு அப்புறம் யார் அவருக்கு பொங்க வச்சது? கரூரில் செந்தில் பாலாஜியை விட ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் திமுக இருக்காருங்க. இப்போ திமுகவில் இப்போ திருச்சி எடுத்திங்கன்னா KN அவர்கள், மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 2 பேர் தான் அப்படி இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 4-5 தலைகள் ஒரே தொகுதிக்குள்ளே இருக்குங்க, வலுவான ஆட்கள் இருக்காங்க. அதனால் ஒரு சுழற்சி வரணும், ஒரு மாற்றம் வரணும் அப்படி இருக்கா கட்சி தலைமை முடிவெடுத்து கரூரை விட்டு நீங்கள் கோவை தெற்கு வந்துருங்க. சிங்கம் படத்தில் விஜயகுமார் கூப்பிட்டு சூர்யாவை, எங்கேயா இருந்த இவ்வளோ நாள், உன்னையத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன், உன்னை டிஎஸ்பியாக ப்ரொமோட் பண்ணுறேன், இனிமேல் ஒரு சாராய கடை ஒருத்தின் விடாத அடிச்சு நொறுக்குன்னு அனுப்புவார்ல, அது மாதிரி நீ கூப்பிட்டு கோவைக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் தேவை, வாயா ஹம்சலி மசாத்துன்னு சொல்லி கூப்பிட்டு போய் நிப்பாட்டுற. ஆனால் கரூர் தொகுதிக்கு யாரை நிப்பாட்டிருக்காங்க, வலுவான ஆளை நிப்பாட்டிருக்கான்னு பார்த்தா அவர் நின்னதுக்கு பிறகு தான் திமுக காரங்களுக்கு இப்படி ஒரு இதுக்காரான்னு தெரியும். RC தியாகராஜன் ஒருத்தர் 65 வயசு, நல்ல பழம் மாதிரி இருக்காப்புல ஆள், திமுகவிலே பழுத்த பழம். ஆனால் திமுகவில் நேரடி களப்பணியிலையோ, திமுகவில் நேரடியான செயல்பாடுகளையோ, திமுகவுடைய மாநாடுகளிலேயோ, திமுகவுடைய முக்கியமான கூட்டங்களில் எதிலையும் கலந்து கொள்ளாது. 40 ஆண்டு காலமாக கரூர்லேயே திமுகவாக உழைச்ச,
ஏன் மொழிப்போர் காலத்திலிருந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, திமுகவுக்காக சிறைக்கு போனவர்கள் இருக்காங்க. செந்தில் பாலாஜி வருவதற்கு முன்பாகவே கரூர்ல திமுகவுக்காக வேலை செய்தவர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர், தமிழ்நாட்டிலே ஒரு பெண் மாவட்ட செயலாளர் இருந்த மாவட்டம் கரூர், அந்த மாவட்ட செயலாளர் இருந்தவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்காம ஏன் இந்த ஆர்சி தியாகராஜன் வழங்கப்பட்டிருக்கு? அவர் யாருன்னு பார்த்தா அவரும் செந்தில் பாலாஜியோடைய சோகால்டு டீம்ல ஒருத்தர். அப்ப தனக்கு வேண்டப்பட்ட தன்னுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் கரூர்ல இருக்கு என்பதில் ரொம்ப திட்டமிட்டு அவரை ஒரு டம்மியா போட்டுட்டு அங்கிருந்து நகண்டு போயிருக்காரு செந்தில் பாலாஜி. சரி, கோவை தெற்குல போய் நின்று வலுவான தொகுதியானு பார்த்தா கோவை தெற்குலையும் இவருக்கு டஃப் கொடுக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் மற்றவங்களும் போட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு இளைஞரை, பேரறிவாளன் அப்படிங்கிற ஒரு இளைஞரை களத்தில் நிப்பாட்டி இருக்குது. அந்த ஊர் பையன், அந்த தொகுதியினுடைய பையன், ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு ரொம்ப சின்ன பையன், அந்த பையனை தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. பேரறிவாளன் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் களத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அதிமுக அம்மன் அர்ஜுனன் அப்படின்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க. ஏற்கனவே 2016 இதே கோவை மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ் நபர். அது கோவை மாவட்டத்தில் அவர் தெரியாத ஆளுக்கு இருக்காத அளவுக்கு அந்த பகுதியில் வேலை செஞ்சு வச்சிருக்காரு அம்மன் அர்ஜுனன். அவர் களத்தில் நிற்கிறாரு. அப்போ அங்கேயும் டஃப் தான். அப்போ அந்த மாதிரி இடத்துல ஏன் போகணும்? அப்போ கரூர்ல தான் நின்றால் தோற்று போய் விடுவோம் என்பதை தவிர செந்தில் பாலாஜிக்கு வேற எதுவும் இல்லை. இன்றைக்கு காரணங்களாக தலைமை சொல்லிச்சு, எந்த மாவட்டம் போனான்னு, மாவட்டம் விட்டு மாவட்டம் போகலாம், மாநிலம் விட்டு மாநிலம் போகலாம் என்று சொல்லப்பட்டாலும் கரூரில் அவருக்கு மிகப்பெரிய அதிருப்தியும் இந்த ஆற்றுமணல் கொள்ளையும் தொடர்ச்சியான அதிகார துஷ்பிரயோகமும் கரூருக்குள்ள அதிகாரிகளை தொடர்ச்சியாக மாற்றி மக்களுக்கு இடையூறு கொடுத்ததும் மக்களுக்கு ஆதரவாக நின்றவர்களையும் வெளியேற்றியது மட்டும்தான் கரூர் மக்களுக்கு செந்தில் பாலாஜி மீது ஏற்பட்ட அதிருப்தியால் அங்கு நின்றால் 100 விழுக்காடு தோற்று போய்விடும். தொடர்ச்சியாக 2006 வெற்றி பெற்று கொண்டு தொடர்ச்சியாக வெற்றியை தக்க வைக்கிற செந்தில் பாலாஜி இந்த முறை தோற்று விடுவார் என்கிற பயத்தை தவிர கரூரை விட்டு வெளியேறதுக்கு வேற எந்த காரணமும் இல்லை. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது 1.5 ஆண்டு கால சிறை வாழ்க்கை. கரூர் மக்கள்கிட்ட அது நெகட்டிவாக மாறி இருக்கா, பாசிட்டிவாக மாறி இருக்கான்னு சொல்லி விசாரித்து பார்த்ததில் அது கடுமையான நெகட்டிவாக மாறி இருக்கிறது. ஊழல் வழக்கில் அவர் இன்னும் அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் உச்சநீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டு அவருக்கான தண்டனை வழங்கப்படலை. ஆனால் வேலை வாங்கி தருவதாக அவரை பேரை பயன்படுத்தி ஏமாத்திருக்காங்க. அதில் ஒரு பேர் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அவருடைய தம்பி பேர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் அவருடைய பிஏ தான் இதை வாங்கினார் என்று அவர் தரப்பு சொல்லுது. ஆனால் அவர் பெயர் பயன்படுத்தப்பட்டதாக அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ரெய்டு நடத்தி அதன் மூலமாக கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் இந்தியாவிலே ஒரு பவர்ஃபுல்லான ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர், ஒரு மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோவை மின்சாரத்துறையும் மதுவிலக்கு ஆயத்திற்குறையும் வச்சிருந்த மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோ வச்சிருந்த அமைச்சர் சிறையில் இருந்தது. அவர் மீது மிகப்பெரிய அதிருப்தியை கரூரில் அவருடைய மக்கள் மத்தியிலே எழுப்பியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் அவர் அதிகாரத்துக்கு வந்தாலும், மீண்டும் அவர் வென்றாலும் கரூர் தொகுதிக்கு அவர் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. 2016 வென்று செய்யாததை, 2011 வென்று செய்யாததை, 2006 வென்று செய்யாததை இந்த சட்டிப்புட்டி சாமா மட்டும்தான் செந்தில் பாலாஜி கொடுக்க முடியுமா? கரூருக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, அடிப்படை கட்டமைப்பை, சாலை வசதிகளை, குடிநீர் வசதிகளை, கழிவறை வசதிகளை செய்து கொடுக்காம பேருந்து நிலையத்தை கொண்டு போய் ஊருக்கு வெளியே கொண்டு போட்டதும் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கரூருக்குள்ள அந்த பேருந்து நிலையம் என்பது ஆயிரக்கணக்கான மக்கள், கிராம மக்கள் பயன்படுத்தக்கூடிய பேருந்து நிலையம். அதை நம்பி பூக்கடை வச்சிருக்கவங்க, பக்கத்தில் இனிப்பகம் நடத்தக்கூடியவங்க, பேக்கரி நடத்துறவங்க, லாட்ஜ் வச்சிருக்கவங்க, மெடிக்கல் வச்சிருக்கவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, இவங்க எல்லாருமே மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க மத்தியிலையும் ஒரு பெரிய அதிருப்தி நிலை இருக்குது. இப்படி மொத்த அதிருப்தியும் பார்க்கும்போது நமக்கு பெரிய அளவில் தோல்வி கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்பதனால் கோவை தெற்குக்கு மாறி இருக்காரு நம்ம செந்தில் பாலாஜி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ